அன்பான வணக்கத்தை தெரிவித்து, சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முத்தமிழர் கலைஞர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள் இந்த மாபெரும் புகழரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே, நிகழ்விலே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியனுடைய அன்பு அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் நாகராஜன் அவர்களே, சகோதரர் சந்துரு அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, தேவஜ் அவர்களே, அசோக்குமார் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு மேயர் பிரியாராஜன் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக சட்டத்துறை துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KS ரவிச்சந்திரன் அவர்களே, கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் பூர்ணிமா அவர்களே, நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற பாபு அவர்களே, அதிபதி அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடாத பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும் என்பது நம்முடைய நல்வழி பாடலில் ஒரு பாடல். இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அதை மேற்கோள் காட்டி அவர் உரையாற்றிய அந்த உரை, ஒரு பாறை என்பது மிகவும் உடைப்பதற்கு சிரமமாகத்தான் இருக்கும். அந்த பாறையை கடப்பாறையை கொண்டு நீங்கள் அடிக்கும் பொழுது சில நேரங்கள் அதனுடைய முனை மழுங்கி போகும். மீண்டும் அதை பட்டை தீட்டிவிட்டு மீண்டும் அந்த பாறையை உடைக்க வேண்டிய அந்த பணியை தொடங்குவார்கள். ஆக ஒருவேளை அந்த பாறை உடையலாம், உடையாமலும் போகலாம். ஆனால் அந்த பாறையில் ஒரு சின்ன விதை செடியாக முளைத்தது என்று சொன்னால், அது இன்று இடுக்கெல்லாம் சந்து பொந்தெல்லாம் புகுந்து அது ஒரு மரமாக வரும்போது அந்த பாறை கண்டிப்பாக உடைந்தே தீரும் என்று அதற்கு ஒரு அர்த்தத்தை சொல்வார். ஆக அப்படி எப்படி நெளிவு சுழிவோடு நடந்து கொண்டு மீண்டும் வெற்றியை பெற முடியும் என்பதை நான் அண்ணாவிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று முத்தமிழர் கலைஞர் சொல்லுவார். அப்படி பக்குவமான போக்கை அண்ணாவிடமிருந்து கலைஞர் கற்றுக்கொண்டார். கலைஞரிடமிருந்து நம்முடைய தலைவர், நம்முடைய இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் கற்றுக்கொண்டார். அவருடைய சீடனாக இன்றைக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்களும் அதை இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று தான் நான் சொல்வேன். சொல்வதற்கு காரணம், எப்படி அந்த ஒரு செடி என்பது வளர்ந்து மிகப்பெரிய மரமாக வந்து அந்த பாறையை உடைத்ததோ, அதே போன்று ஒரே ஒரு தொகுதியில் வென்றது தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதற்கு பிறகு 3 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் நீங்கள் தான் என்பதை இந்த நாடே அறியும். ஆக அப்படி நம்முடைய கலைஞர்களுக்கு ஓய்வே இல்லை என்கின்ற விதத்தில் இந்த தலைப்பின் மூலமாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அன்பு சகோதரர் சந்துரு அவர்கள் அழைத்து வரும்பொழுது, இந்த குளத்தூர் தொகுதி உள்ளே நுழைந்த பொழுது, ஒரு 4 மாதங்கள் 5 மாதத்துக்கு முன்பாக இந்த குளத்தூர் தொகுதிக்குள்ளே நாம் எப்படி வந்தோம், வரும்பொழுது கண்ணில் படுகின்ற ஒவ்வொரு திட்டங்களும், பார்க்குற பில்டிங்லாம் பார்த்தா, அது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அது கல்யாண மண்டபமாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும், அந்த ரோடை கடந்து வரும்பொழுதும் சரி, இப்படி ஒவ்வொன்றையும் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த தொகுதியில் நாம் நின்று பேச வேண்டுமா அல்லது மௌனமாக ஒரு 5 நிமிடம் நிறுந்து விட்டு சென்று விடலாமா என்கின்ற ஒரு ஏக்கம்தான் என் மனதில் வந்தது. காரணம், ஒரு 5 ஆண்டுகள், கடந்த 5 ஆண்டுகள் இந்த தொகுதியில் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் ஆற்றிய பணி நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நம்முடைய தலைவர்களும் பேசிக்கொள்வதை. சேகர் பாபு அண்ணன் சொல்லுவார், அண்ணன் வந்து ஒரு
ஒரு வாரம் ஆச்சுன்னே, திருப்பி எப்போனே நம்ம தொகுதிக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறேன் என்று அவர் சொல்லுவார். சில நேரங்களில் அவர் சொல்லுவார், சேகர் பாபு வந்து 4 நாள் ஆச்சு, திருப்பி தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணலாமா என்று ஒரு பெத்த பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி இந்த கொளத்தூர் தொகுதியை தாங்கி பிடித்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஏன் மௌனமாக நின்றுவிட்டு சென்று விடலாமா என்கின்ற அந்த எண்ணம் வந்ததுக்கு காரணம், 5 ஆண்டுகள் இந்த பக்கமே வராமல் வெறும் மௌனமாக இருந்தோம் என்று சொன்னால் மக்களுடைய அந்த தீர்ப்பை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரே வழியில் நாம் பெருந்தன்மையாக சொல்லிவிட்டு போகலாம். அது எந்த தொகுதியில் வேண்டுமென்றாலும் அது பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் அது இந்த தொகுதியில் பொருந்துமா என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சியை நாம் தொட்டு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேனே தவிர வேறல்ல. அப்படி நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக தன்னுடைய கொளத்தூர் தொகுதி மக்களுக்காக உழைத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனால் இன்றைக்கும் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவராக இருந்து கொண்டிருப்பவரும் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும். அதனால்தான் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது தான் தாயுள்ளம் கொண்ட தலைவர், தாயுள்ளம் கொண்ட தலைவர் நாங்கள் சொல்லுவதற்கு காரணம் அது. இன்னைக்கு சட்டமன்றம் எப்படி போகுது நாமளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கே உரையாற்றிய அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்னது போல, போராளிக்கு ஓய்வில்லை என்கின்ற தலைப்பில் முத்தமிழர் கலைஞரை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் உண்மைதான். அவர் சொன்னது மாதிரி தான், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவராக, ஒரு எழுத்தாளராக இருக்கிறார், ஒரு பேச்சாளராக இருக்கிறார், வசனகர்த்தாவாக இருக்கிறார், அதே போன்று ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறார் என்று சொல்லும்போது ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அவருக்கு ஓய்வு என்பது இல்லை என்பதை இங்கே ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நக்கீரன் கோபால் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய அந்த கடமை, ஏன் நம்முடைய அண்ணன் சேகர்பாபு அழைக்கும் பொழுதெல்லாம் அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து கலந்து கொள்கிறார், அதுவும் கலைஞர் சார்ந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் ஏன் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அது அவரே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நக்கீரன் என்கின்ற பத்திரிகை இருப்பதற்கும் நக்கீரன் கோபால் என்கிற மனிதன் உயிரோடு இருப்பதற்கும் காரணம் யார் என்று சொன்னால் அது கலைஞர் தான் என்று பல நேரங்களில் அதை எடுத்து சொல்லியிருக்கார். உண்மைதான். ஒரு காலத்தில் நக்கீரன் என்கிற பத்திரிகை என்பது வெறுமனே ஏதோ நம்மை பாராட்டுகின்ற பத்திரிகை மட்டும் நினச்சிடாதீங்க. நம்ம பக்கம் தவறு இருந்தது என்று சொன்னால் அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு பத்திரிகையாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த பத்திரிகை இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அதற்கு உதவிக்கரம் நீட்டியவர் முத்தமிழர் கலைஞர் என்பதை பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். இங்கே அவர் சொன்னார் பார்த்தீங்களா, மறைந்த அம்மையாருடைய படத்தை ஹிட்லராக அந்த அட்டை படம் வந்த பொழுது அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது, அடுத்த இதழை வெளியிட முடியுமா என்கிற அளவிற்கு தாக்கப்பட்டதுடைய அலுவலகம். உடனடியாக நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கிட்ட வருவார். கலைஞர் சொல்கிறார், மறைந்த ஐயா பெரியவர் முரசொலி மாறனை அழைத்து அவருடைய பத்திரிகை அச்சு ஏற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முரசொலி இருக்கின்ற அச்சு மிஷின் அவருக்கு கொடு, அவர் அடிச்சுக்கிட்டோம் என்று சொல்லி அதை உடனடியாக அதை நிறைவேற்றி தந்தவர் என்று பல நேரங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த அம்மையாரால் தாக்கப்பட்டப்போ கூட முத்தமிழர் கலைஞர் ரொம்ப செல்லமாக சொன்னார், கோபால் ரொம்ப வேகமாக போகிறீங்க, கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொன்னது கூட அவர் பல நேரங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞருக்கு ஒரு செல்ல பிள்ளை போன்றவர். அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்கு போய் மறைந்த வீரப்பன் அவர்களுடன் உரையாடுகின்ற அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. போனால் திருப்பி வருவோமாங்கிறது உத்தரவாதம் கிடையாது அவருக்கு. வீட்டில் என்றைக்குமே வெளியில் போகும்போது சொல்லிட்டு வெளில போகிற மனுஷன் அது கிடையாது. ஆனால் ஒரு முறை மட்டும் வீட்டில் இருக்க குடும்பத்தை எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு போகிறாரு காட்டுக்கு. வீட்டில் உள்ளவங்களாம் கவலை வந்து சின்னது, எப்போதுமே முறைக்கு மாறாக இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாரு, ஏதாச்சும் நடந்துருமோ என்கின்ற கவலை. காட்டுக்கு போயிட்டு வெளியில் வந்து அவர் ஃபோன் பண்ணது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழர் கலைஞர். கலைஞர் சொன்ன முதல்ல எனக்கு பேசுறதை நிறுத்திட்டு வீட்டில் உள்ளவங்களை பேசிட்டு அப்புறம் என் லைனில் வாண்டு ஃபோனை வச்சுட்டாரு முத்தமிழர் கலைஞர். இவர் உடனே வீட்டுக்கு பேசுகிறார். அப்போ தான் தெரியுது இவருக்கு முன்பாக முத்தமிழர் கலைஞர் இவருடைய குடும்பத்தை தொடர்பு கொண்டு கவலைப்படாதீங்கம்மா, திரும்பி பத்திரமா வருவார், அதுக்கு நான் உத்தரவாதம் என்று சொன்னார் என்கிற செய்தி அவருக்கு அப்போ தான் தெரிகிறது. அப்படி இந்த திராவிட இயக்கம் என்று வரும் பொழுது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஓய்வே இல்லாமல் உழைத்ததின் காரணமாகத்தான் அவ்விடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டதின் காரணமாக தான் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் ஓய்வில்லாமல் இது போன்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னதுக்கு காரணம் அது. பெரியாரை நம்முடைய இதயத்தில் வச்சுருக்கோம். பெரியார் என்ன செய்தார்? பெண்களோட விடுதலைக்காக போராடினார். சுயமரியாதையோட வாழணுண்டா, தன்மானத்தோட வாழணுண்டா. கக்கத்தில் நீங்கள் துண்டை வச்சுக்கிட்டு வணக்கம் சாமி சொல்லாதரா, தோலை துண்டை மேலே போடுறா. இப்போ எனக்கு ஒரு சால்வை போட்டார் பார்த்தீங்களா, அது எதுக்கு எப்படி வந்துச்சு? இது திராவிட மேடை. இது இந்த மேடையில் அனைவரும் சமம் வாங்கடா அப்படி வீசி போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தன்மானம். வெறும் சால்வை கிடையாது. இந்த பழக்கம்லாம் ஒரு காலத்தில் கிடையவே கிடையாது.
இது தந்தை பெரியார் காலத்தில் வந்து அண்ணா என்ன செய்தார், பெரியார் என்னென்ன திட்டம்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறது அதையெல்லாம் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக சட்டமாக வடிவமைத்து கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா என்னென்னலாம் நினைத்தாரோ அதை முத்தமிழ் கலைஞர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்து கொடுத்தார். நம்முடைய முத்தமிழ் கலைஞர் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதை எல்லாத்தையும் நம்முடைய இயக்கத்திலவே நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை தொடர்ந்து அதை செய்து கொடுத்தார். இப்படி கொள்கை சார்ந்து சொல்கிறோம்ல, இவங்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சாங்க, அதனால தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம், அதனால தான் மக்கள் நம்மளை கொண்டாடுறாங்கன்னு. சட்டமன்றத்தை பார்த்தா சர்க்கார் பேனர் நீங்கள் கிழிச்சிங்க பார்த்தீங்களா, படத்தோட பேனரை, அதனால தான் நீங்கள் ஆட்சிக்கு வரலன்னு அதிமுகவை பார்த்து இன்றைக்கி இருக்கிற தாவக சொல்லுகிறது. ஏன்னா கொள்கை பேச முடியாது அவங்களால, கொள்கை சார்ந்து எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கி அவங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாம் என்னென்ன திட்டமெல்லாம் நாம் கொண்டு வருகிறோமோ அந்த திட்டத்துக்கெல்லாம் பெயரை மாற்றி இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த ரீல்ஸ் அடிக்கடி நிறையா வரும் பார்த்தீங்களா, இது மாதிரி 100 முறை நடந்திருக்கு, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் தொடர்ந்து இந்த தாவேக அரசு இன்றைக்கி செய்து கொண்டிருக்கின்றது. மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு 6 நாளைக்கு முன்பு நம்முடைய மாநிலத்தோடைய முதலமைச்சர் வந்து கோட்டை கொத்துலேருந்து கொடியேற்றுறாரு. அந்த கொடியேற்றுற கைகள் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் கொடுத்த கயிறு யார் தெரியுமா, எங்களுடைய முத்தமிழ் கலைஞர் கொடுத்த கயிறு தான். இது வெறும்னா ஜோசப் விஜய்க்கு மட்டும் தரல, சந்திரபாபு நாயுடுக்கு கொடுத்த கயிறு எங்களுடைய கலைஞருடைய கயிறு தான். நமக்கு தண்ணி கொடுக்கலனாலும் சிவகுமாருக்கு கொடுத்த அந்த கயிறும் எங்களுடைய கலைஞருக்கு கொடுத்த கயிறு தான். ஆக இது ஏதோ நம்முடைய தென் தமிழகத்திற்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு முதலமைச்சரும் கயிறை பிடிச்சி இப்படி ஏற்றுறாங்க அப்படின்னா அவங்க மனசில் கலைஞர் என்கின்ற அந்த மனுஷன் வந்து தான் ஆக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதற்காகத்தான் அவருடைய அந்த புகழரங்கத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே அவர் வந்தாலும் உடனே கை காமிச்சு ஒரே குஷி ஆகிட்டு நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியாக மறந்து போயிடுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ மக்களுக்கு 5 வருடமாக தொகுப்பூதியத்தில் இருந்தவர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று அந்த அரசாங்கம் சொன்னது தேர்தலுக்கு முன்பாக இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களா? மறந்து போயிருப்போம். 6 சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொன்னார், நம்ம கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? மறந்து போயிருப்போம். 2500 ரூபா மகளிர் உரிமை தொகையை நாங்கள் தருவோம் என்று சொன்னாங்களே, தந்தாங்களா? மறந்து போயிருப்போம். தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பேருந்தில் நீங்கள் பயணம் செய்யலாம், இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்களே, ஒரு திட்டம் செஞ்சாங்களா? மறந்து போயிருப்போம். மீனவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக 20,000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார், செஞ்சாங்களா? மறந்து போயிருப்போம். இப்படி அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப வசதியாக மறந்து போயிட்டு 100 நாள் தானே ஆயிருக்கு அப்படிம்பீங்க. அப்புறம் 6 மாதம், நாங்கள் எதாக இருந்தாலும் 6 மாதம் கழிச்சு தான் என்று அவங்க சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, குத்துயிரும் குலவுயிருமா ஒரு பாடி கிடக்குதுங்க, அது உடனடியாக ஆஸ்பத்திரி கூட்டம்னா காப்பாற்றிடலாங்க, நாங்கள் 6 மாதம் வரைக்கும் நான் கை வைக்கவே மாட்டேன்னா அவன் செத்து போயிடுவான். குத்துயிரும் குலையுருமா கிடக்கிறது வந்து ஒரு ஆளுன்னு நான் சொல்ல நினைக்கிறேங்க, தமிழ்நாடு என்கின்ற அந்த ஒரு உயிர் தான் இன்றைக்கி அப்படி கிடக்குது. 6 மாதத்துக்கு நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். அதுவும் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அந்த அமைச்சர்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க, எப்படி அந்த அமைச்சர்லாம் தேர்வு பண்ணியிருக்காங்க. நம்முடைய நடிகர் சத்யராஜ் அவர்களும் அண்ணன் வடிவேல் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க, எப்படி தெரியுமா, கோழி பறக்கும், தாவி ஒருத்தன் பிடிப்பான், இவன் தாண்டா சரியான ஃபீல்டு, இவனை இங்கே நிறுத்து அப்படிம்பான். ஒருத்தன் டயரை ஓட்டிட்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பான், இவன் தாண்டா ஓடி ரன் எடுக்கிறதுக்கு சரியான ஆள், இவனை தூக்கி இங்கே நிறுத்து அப்படிமா. அந்த மாதிரி எல்லாரையும் கிடைக்கிறாங்களா, வாங்கடா வாங்கினா இல்லை எல்லாத்தையும் இழுத்து உள்ளே போட்டுட்டு அவங்க பேசுகிற பேச்சலாம். நாம் ஒன்று இன்றைக்கி ரொம்ப அழகாக பேசுகிறார் நம்முடைய எதிர்கட்சி தலைவர், ரொம்ப அழகாக நீங்கள் பேசினார். பேரவைத் தலைவர்களே, நாம் ஒன்று கேட்டோம்னா நாம் அசற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் சேவை பண்ண கேட்டேன், எப்படின்னே உள்ளுக்குள்ளார நீங்கள் உங்களால் உட்கார முடியுது அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், மக்களுக்காக நாம் பேசிக்கணும். ஆனால் அவங்கள பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சினிமா தரமாக, யார் வேணால் சிஎம்மாக வரட்டும், அது மக்களுடைய முடிவு, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் திரைப்படத்துறையிலேருந்து வந்துகிட்டேங்கிறதுக்காக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றுறது, ரீல்ஸ் போடுறதுக்கு அவங்க பேசுறதை பயன்படுத்துறது, மீம்ஸ் போடுறதுக்கு பயன்படுத்துறது என்று இந்த டேக் டைவர்ஷன் பாலிசி மாதிரியான ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு இந்த தாவாக அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்காக அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்முடைய தலைவர் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது சார்ந்திருக்கின்ற மக்களை கூப்பிட்டு பேசுவார், விவசாயிகளை கூப்பிட்டு பேசுவார். எம்எல்ஏங்களுக்கு நீங்கள் காரு கொடுங்க, வீடு கொடுங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க, ரொம்ப அழகாக இன்றைக்கி நம்முடைய எதிர்கட்சியில் நீங்கள் தானே சொன்னீங்க, கஜானா காலி அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள்
ஆனால் இன்றைக்கும் மாதம் மாதம் எங்களுடைய தொகையை கொடுத்த 1000 ரூபாய் தான் மகளிர் உரிமை தொகையாக எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கின்றது. கஜானா காலி என்று சொல்லிட்டு விவசாயிகள் கேட்கக்கூடிய, நான் அவங்க கேட்கல, நீங்கள் சொன்ன கடனை முழுமையாக நீங்கள் தள்ளுபடி செஞ்சீங்கன்னா செய்யலை. இப்போ காரு கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த காரு கொடுக்க போகிறதுக்கான செலவினாச்சும் இந்த விவசாயிகளுக்கு நீங்கள் அவங்களுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறான் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி எங்களுடைய நமது எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், எங்களுடைய 59 பேருக்கும் கார்கள் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு நிதி நிலைமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்கிறீங்க, அதனால் அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறார். சட்டமன்றத்தில் இன்றைக்கி அவர் பேசும் பொழுது நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவரை பார்த்து ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, கரூர் கம்பெனி சாரி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பேசினார். உடனே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு சங்கி அமைச்சர் சாரி சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு அவர் பேசுகிறார். உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது நீங்கள் எத்தனை மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னாரு. உடனே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு கேட்குறாரு, பாத்ரூமில் யார் யார் எவ்வளோ நேரம் உட்காந்துன்னு கணக்கெடுக்கிறதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார். எடுக்கக்கூடிய கணக்கு உங்கள் கணக்கு என்ன? ஈபி பில்லு எப்படி வருது, அந்த கணக்கு எடுத்து அது சரியாக வந்திருக்கா சரியாக வரலையா? இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மணப்பாறையிலேருந்து ஒரு லேடி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அரெஸ்ட் ஆனும்போது, நாங்களாம் அரெஸ்ட் ஆகிருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட, அண்ணே 3500 ரூபா வந்த ஈபி பில்லு இந்த மாதம் எனக்கு 17,000 ரூபா வந்திருக்கு, எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இப்படி எங்கே பார்த்தாலும் ஈபி பில் சார்ந்து ஒரே குழப்பமாக இருக்கும்போது அது சார்ந்து யாரும் பேசுகிறதே கிடையாது. ஒரு பேசுகிறாரு, இவர் தான் வேளாண் துறை அமைச்சரா? இல்லைங்க, அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருங்க. ஓ சரி. இந்த அங்கே பேசுகிறாரு, அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா? இல்லை, அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர். இப்படி ஒவ்வொருத்தரும் மாற்றி அதான் அண்ணன் கேட்ட, எப்படின்னே உங்களால் நேரத்தை உங்களால் செலவிட முடியுது அப்படின்னு கேட்குற அளவிற்கு இன்றைக்கி அந்த சட்டமன்றம் அப்படி நடந்துட்டு இருக்கின்றது. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த டேக் டைவர்ஷன், இந்த பொய் சொல்லி பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் தொடர்ந்து நாம் ஒரு உண்மையை சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம். அவன் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை அடிச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். நடுப்புற பார்த்தீங்கன்னா எனக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரே சண்டை. 2 பேரும் 3 மாதமாக என்ன நடக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்டால், 3 தலைமுறை நட்பு உடைந்தது பிரிந்தது போட்டு அதை 1.5 லட்சம் பேர் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அந்த 1.5 லட்சம் பேரில் நானும் உதயாவும் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். இது பார்த்துட்டு என்னன்னு அப்படின்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன், நான் வெல்கம் டு நியூ தமிழ்நாடு, த பிளேசஸ் ஃபார் ஒன்லி ரீல்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யை பரப்பி விட்டு அப்படியே டேக் டைவர்ஷன். நீங்கள் வேணால் நினச்சி பாருங்கள், நாளைக்கே சட்டமன்றத்தை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அண்ணன் சேகர் பாபு கேட்டுட்டார் அப்படின்னா, உடனே ஈவினிங்கு நம்ம முதலமைச்சரை கும்பிட்டுட்டு எங்கேயாச்சும் ஒரு பார்க்கை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியே பார்த்துட்டு வர கையை காட்டுவார். உடனே அதுக்கு பின்னாடி ஒரு வியூவர்ஸ் போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு எனக்கு இந்த பத்திரிகையாளர்கள் நினச்சாதான் எனக்கு அண்ணன் கோச்சிக்கூடாது, நினைக்கிறேன் கோபாலனை கோச்சிக்கக்கூடாது. அண்ணன் அதில் ஒரு விளக்கு, அவர் நம்ம ஆள், அதை விட்டுருங்க. பத்திரிகையாளர்கள் அவங்க மதிக்க கூட மாட்டுறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சி ஆகிற போது அண்ணன் சேகர் பாபுட்ட மைக்கு நிட்டாலும் சரி, எங்ககிட்ட மைக்கு நின்று அது என்ன விளக்குமோ அதை நம்ம சொல்லிட்டு நம்ம போவோம். நம்முடைய மாண்புமிகு நம்முடைய இயக்கத் தலைவர் எங்கேயாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்க, பத்திரிகையாளர் போனவர் பத்திரிகையாளர் நிற்க திரும்பி பதில் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இவங்க எதையுமே கண்டுக்கிறது கிடையாது இவங்க. ஆனால் பத்திரிகையாளர்கள் என்னமோ தெரில, அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. நினச்சாதான் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு புகழரங்கம் எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா அது சரியாக இருக்கும் என்பதற்காக அதை நான் சொல்கிறேன். நான் முத்தமிழர் கலைஞரும் ஒரு பத்திரிகையாளர் தான் இருந்திருக்கிறார். அவர் கூட இருக்கக்கூடிய இந்த நட்பு வட்டாரம் எல்லாம் பத்திரிகை நட்பு தான். ஆனால் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அவங்க கேட்குறாங்க, பேப்பரை முன்ன பின்ன படிச்சிருந்தா தானே நாட்டு நடப்பு தெரியும் அப்படின்னு. எனக்கு என்ன வைத்தறிச்சுன்னா, முரசொலிங்கிற ஒரு பத்திரிகை நடத்துவது மட்டுமல்ல, நீங்கள் காலம்புற ஒரு 7:30 மணிக்கு நீங்கள் குறிஞ்சி இல்லத்துக்கு போனீங்கன்னா அவருடைய டேபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் பத்திரிகையாக பிரித்து கிடக்கும். அப்படியே தன்னை பாராட்டுகின்ற பத்திரிகையாக இருந்தாலும் விமர்சனம் வருகின்ற பத்திரிகை, ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் சரி இப்பொழுதும் சரி, எல்லா பத்திரிகையும் பிரித்து படித்து அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டாக அப்படி பார்த்துட்டு வரக்கூடியவர் தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர். கண்கூடாக பார்த்தவர்கள் நாங்கள். ஆனால் எங்களை பார்த்து நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் இதுலேயே உங்களுடைய பொழப்பு ஓடிடுது உங்களுக்கு. ஆக மீண்டும் நம்முடைய அண்ணன் சேகர்பாபு சொன்ன மாதிரி மீண்டும் வருவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த மக்களுடைய ஒரு கதை ஒன்று நான் பார்த்தேன். நான்
அந்த கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். சிபி சக்கரவர்த்தியோடைய கதையை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வள்ளூர் வந்து ஒரு புறா வந்து துரத்திக்கிட்டே வருது. அது போய் சிபி சக்கரவர்த்தி கிட்ட அடைக்கலம் போயிடுது. அடைக்கலம் போனதுக்கு பிறகு அந்த வள்ளூர் கேட்குது, அது என்னுடைய உணவு, அது எப்படி நீங்கள் அடைக்கலம் கொடுக்கலாம், அப்போ எனக்கு என்னோட உணவை நீங்கள் பறித்துக் கொள்வது போன்ற ஆகிவிடுமேன்னு சொல்லும்போது சிபி சக்கரவர்த்தி சொல்கிறார், உனக்கு தேவையான அதுக்கு எடைக்கு தகுந்தாறு போல் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சதையை நான் எடுத்து வைக்கிறேன், நீ அதை வந்து எடுத்துக்க, சரி என்று அந்த வள்ளூர் சொல்லுகிறது. அந்த புறா இருக்கிறது, தராசில் இருக்குது. அந்த இவருடைய சதையை வந்து அறுத்து வைக்கிறாரு. ஆனால் புறாவோட வெயிட்டு தான் அதிகமாகிட்டு இருக்குது. இவர் முழுமையாக கொஞ்சம் கொஞ்சம் சதையை அறுத்து கொடுக்க, முழுமையாக தன்னையே நான் உன்ட்ட கொடுத்துட்றேன் எடுத்துக்க அப்படிங்கிறது இந்த கதை. இதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னது வந்து முத்தமிழ் கலைஞர் அவர்களே அது வந்து கோடிட்டு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதி தேவதையை உன்னுடைய தராசு தட்டுகளை உன்னுடைய இரு கண்களையும் திறந்து நன்றாக பார், அங்கே புறாவின் மாமிசத்தை சிபிகள் உண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதை சொல்றதுக்கு காரணம், இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தில் அதை பெயர் மாற்றம் செஞ்சு அதை பேரை மாற்றி சில நேரத்தில் திட்டங்களே சரியா போகாம, ஆனால் அம்பேத்கர் உயர்கல்விக்கு படிக்கிற திட்டம் எவ்வளோ பெரிய திட்டம் தெரியுமா? பட்டியலினத்தை சார்ந்திருக்கின்ற மாணவன் வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு மாணவனுக்கு அரசாங்கம் செய்கின்ற செலவு 35 லட்சம் ரூபாய். கடந்த ஆண்டு மட்டும் ஏறத்தாழ 385 மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெற்று இருக்கிறார்கள் என்று அதுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்கிறோம். இன்றைக்கு அதனுடைய மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசும் பொழுது அதுக்கு நாங்களும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர, அந்த மாணவர்களுக்கு அது சரியாக போய் சேர்ந்ததா என்று சொன்னால், மலேசியாவிலேருந்து ஒரு மாணவன் வீடியோ காலில் சொல்கிறான், அண்ணே இன்னும் வரலன்னே, உங்களுக்கு இது வரைக்கும் 4 மெயில் அனுப்பிச்சிருக்கேன்னா 2 முறை எங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் அம்பேத்கர் சர்க்கிள் உங்களை வந்து பார்த்து பேசியிருக்கு, அதெல்லாம் கிடைக்கும் போ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சுருக்கீங்க தவிர முறையாக வந்து சேரவில்லை என்று அவர் அந்த பையன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அந்த பையன் கொண்டு வருகின்ற அந்த ரிசர்ச், அந்த ஆராய்ச்சி வெற்றி அடைந்தது என்று சொன்னால், அப்போ மட்டும் நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்முடைய தமிழன்பா, நம்முடைய இந்திய நாட்டுக்கு பெருமை தேடி தந்துட்டான்னு சொல்லுவீங்கன்னு. ஆனால் என்னுடைய ஆராய்ச்சி படிப்பை என்னால் தொடர முடியவில்லை, அந்த பணத்தை உடனடியாக அனுப்பி வைங்கள், கடந்த கால ஆட்சியில் சரியாக முறையாக வந்த பணம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு அதை கண்டுக்க கூட ஆள் இல்லை. கடந்த ஆண்டு நான் லண்டனுக்கு சென்றிருந்தபோது அங்கே இருக்கின்ற ஒரு பெண்மணி பேசுகிறார். அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவள், மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை, எங்களுக்கெல்லாம் மெட்ராஸ் வரதே ஃபாரினுக்கு வர மாதிரி, ஆனால் என்னை லண்டனுக்கு அனுப்பி வச்சு என்னை படிக்க வச்சு எனக்குன்னு 35 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறது என்று சொன்னால் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நான் என்றைக்குமே நன்றியுடையவளாக இருப்பேன். நம்முடைய பெருமை நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகும்போது தான் தெரிகிறது என்று சொல்லும்போது, இங்கே இருக்கின்ற நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்முடைய அருமை பெருமை தெரியவில்லையே என்பதுதான் எங்களுடைய வருத்தம். அதனால தான் நீங்கள் பேசுகின்றவர்கள்லாம் ஒரு ஆதங்கத்தோடும் பேசுகின்றோம். முத்தமிழர் கலைஞர் நமக்கு என்னென்ன செய்தார் என்கிற பெருமையோடும் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆக இது போன்ற நம்முடைய திராவிட மாடல் நினச்சி பாருங்க, திராவிட மாடல் 2.0 என்று ஒன்று தொடர்ந்து இருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு தலைவர் சொல்லியிருப்பார், செப்டம்பர் 15 2000 ரூபாய் நான் சொன்ன மகளிருக்கான உரிமை தொகை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் சொல்லியிருப்பார். நாம் என்னென்ன திட்டம்லாம் நம்ம சொன்னோமோ அந்த ஒவ்வொரு திட்டமும் ஒரு தேதியை போட்டு அது ரொம்ப அழகாக ஒரு திட்டமிடலோடு அந்த திட்டத்தெல்லாம் நம்முடைய தலைவர் செய்திருப்பார். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஆக இந்த ஆட்சி என்பது இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு கழித்து அவங்க என்னென்னலாம் கதை சொல்ல போகிறாங்க நீங்கள் பாருங்கள். நான் இப்போவே சொல்லி வைக்கிறேன், இன்னும் 1 வருஷம் ஆனாலும் இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. 1 வருஷம் தானே ஆச்சு அப்படிம்பாங்க, ஒரு 2 வருஷம் ஆச்சா 2 வருஷம் தானே ஆச்சு அப்படிம்பாங்க, 3 வருஷம் தானே ஆச்சு. இப்படியே 5 வருஷத்தையும் ஓட்டிட்டு போகிறதுக்குன்னு ஒரு மாஃபியா கும்பல் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அதை உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம கொள்கை பேசணும். எங்கே பேசணும்? முதல்ல நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க கிட்ட, நான் எப்படி தரமாடா இருந்தேன், இப்போ நம்ம எப்படி தரமாடா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கலைஞரை பற்றி அதிகம் பேசுங்க. கலைஞர் எப்படிப்பட்ட துன்பத்திற்கெல்லாம் ஆளானார், எப்படிப்பட்ட வேலையெல்லாம் அவர் தன்னை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் நான் மிகவும் பின்தங்கிய பின் 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 எத்தனை பின் போட்டாலும் சரி, அத்தனை பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவன்,
எனக்கென்று பல சவால்களை கடந்து தான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, பின்தங்கிய மக்களாக இருந்தாலும், பட்டியலின மக்களாக இருந்தாலும், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும், சிறுபான்மை மக்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவருக்கும் அரணாக இந்த கலைஞர் இருப்பான் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர். அந்த கலைஞருடைய வழியில் தான் அனைவருக்கும் அரணாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசை தந்தவர் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய அன்றைய முதலமைச்சர், நம்முடைய இயக்கத் தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர். அவரை மீண்டும் அரியணையில் அமர வைப்பதற்கு தொடர்ந்து உழைப்போம், அதற்கான குரலை தொடர்ந்து கொடுப்போம் என்று சொல்லி இந்த நல்ல மேடை அமைத்து தந்த அண்ணன் சேகர்பாபு அவருக்கும் மாவட்ட கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை